இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, மனத்தாழ்மையோடு வாழ்வது எத்தகைய ஒரு உயர்வினை நமக்கு தரும் என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ நீதிமொழிகள் 22:4 சொல்லுகின்றது, மனத்தாழ்மைக்கும் ஆண்டவர் மீதுள்ள அச்சத்திற்கும் கிடைக்கும் பரிசு செல்வமும் மாட்சியும் வாழ்வும் ஆகும் என்று இறைவாக்கு நமக்கு அறிவுறுத்துகின்றது. நமது திறமையும் வெற்றியும் இறைவனின் அருளால் கிடைத்தவை என்பதை உணர்ந்து வாழ்வதே உண்மையான மனத்தாழ்மை. தன்னை உயர்த்தாமல் இறைவனை உயர்த்துகின்றவரை அவர் தமது நேரத்தில் உயர்த்துவார். இறையச்சம் என்பது பயந்து வாழ்வதல்ல, இறைவனை மதித்து அவரது விருப்பத்திற்கேற்ப வாழ்வதாகும். இந்த மனநிலை தவறான பாதையிலிருந்து விலகி நேர்மையுடனும் ஞானத்துடனும் வாழ நம்மை வழி நடத்துகின்றது. செல்வம், மாட்சி, வாழ்வு என்பது பொருளாதார வளத்தை மட்டும் குறிக்க வேண்டியதில்லை. இறைவன் தரும் மன நிறைவு, நல்பெயர், அமைதி, அருள் நிறைந்த வாழ்க்கை ஆகியவற்றின் மிகப்பெரிய செல்வங்களாகும். மனத்தாழ்மையுடன் அவரை சார்ந்து வாழும்போது நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது, மன நிறைவும் மகிழ்வும் உள்ளதாக மாறுகின்றது. ஆகவே இறைவனிடத்தில் அச்சத்தோடும் மனத்தாழ்மையோடும் நடந்து கொண்டு இவை அனைத்தையும் நாம் இன்றே பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இரக்கம் போற்றி.